நாம் எல்லாருமே நம் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ரைட்? இன்றைக்கி இருக்கிறத காட்டும் நம்ம நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கணும், வருங்காலத்தில் பெட்டர் ஆகணும், நம்ம லைஃப் பெட்டர் ஆகணும், ரைட்? நம்ம வருமானங்கள் பெருகணும், குடும்பம் நல்லா இன்னும் பெட்டராக மாறணும், ரைட்? நம்மளுடைய சொந்த குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் இல்லையா? வாழ்க்கையில் வேணால் நல்ல விதத்தில் முன்னேற்றம் வேண்டும், நல்ல விதமான மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ரைட்? இன்றைக்கி நான் உங்கள் கூட நம்முடைய குணாதிசயங்களையும் பழக்க வழக்கங்களையும் எப்படி நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வருவது என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ரைட்? அநேக நேரங்களில் நம்ம நம்முடைய வில் பவர், ரைட், நம்முடைய சுய கட்டுப்பாடு, இந்த காரியங்களை வச்சு மட்டுமே நான் மாறப்போகிறேன், இந்த 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 கெட்ட பழக்கத்தை நான் கைவிட போகிறேன், இல்லை நான் இந்த நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள போகிறேன், இந்த 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 ஒரு ஒரு கேரக்டர், ரைட், இந்த ஒரு குணாதிசயத்தை நான் கைவிட போகிறேன், இந்த ஒரு நல்ல குணாதிசயத்தை வளர்க்க போகிறேன் அப்படின்னு முயற்சியில் இறங்குறோம். ரைட்? ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர்ஸ் ரெசல்யூஷன் எடுக்கும்போது எல்லோரும் முடிவுலாம் எடுப்பாங்க. அந்த முடிவு நிறைய பேர் அன்றைக்கி ராத்திரியே மறந்து போவாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அந்த அந்த முடிவு ஞாபகம் இருக்காது. ஒரு சிலர் 1 வாரம், ஒரு சிலர் 2 வாரம், ஒரு சிலர் 1 மாதம். மோஸ்ட்லி 90%, 95% கூட அந்த எடுத்த முடிவை கைவிட்டுருவாங்க 1 மாதத்துக்குள்ளே. ரைட்? ஏன்னா மாற்றம் என்பது நம்முடைய சுய முயற்சினால் கொண்டு வர காரியம் கிடையாது. நிரந்தர நல்ல மாற்றங்களுக்கு தேவனுடைய உதவி நமக்கு தேவை. குறிப்பாக தேவ வார்த்தையை நாம் எடுத்து அதை தியானித்து அதை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். வேதம் இப்படி சொல்கிறது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகணும்னா என்ன? மனதில் குடிகொண்டிருக்கிற அந்த எண்ணங்கள், அந்த நம்பிக்கைகள், அந்த உணர்ச்சிகள், அந்த அந்த எண்ணங்களோடு அட்டாச் ஆகிருக்கிற அந்த எமோஷன்ஸ், இதெல்லாம் மாறணும். அதெல்லாம் மாற்றணும்னா வெறும் வில் பவர் மட்டும் பத்தாது. தேவ வார்த்தையை நாம் எடுத்து அந்த காரியம் சம்பந்தப்பட்ட குறிப்பான தேவ வார்த்தையை எடுத்து வாசித்து தியானித்து படித்து அந்த வார்த்தையை ஜெபித்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அப்படி செய்யும்போது தான் நிரந்தரமான நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ்.